வாங்க ஹலோ வியர்ஸ் வணக்கம். வாங்க இப்போ நம்ம வரகு சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் அணிலில் போடுற வரகு சேமியா தான் வாங்கியிருக்கிறேன். அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு, அந்த சேமியாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த சேமியாவை அதில் போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். 3 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். இப்போ இந்த சேமியாவை அதில் போட்டாச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்போ மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது சூடாக இருக்கும். இப்போ இந்த சேமியாவை பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை இப்படி புழிஞ்சு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இப்படி பரப்பி விடணும். இந்த மாதிரி உதிரியாக போட்டு பரப்பி விட்டுட்டு ஒரு 8 நிமிஷம் வச்சு இது அப்படியே வந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம வெங்காயம் இன்னும் வெஜிடபிள்ஸு, தேங்காய் எல்லாம் போட்டு வேணும்னா லெமன் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி மோர் கூட ஊற்றி தாளிச்சிக்கலாம். நம்ம காமிக்கிறேன் இருங்க. இதை போட்டு மூடி வச்சிடலாம். 8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து கொட்டிட்டு காமிக்கிறேன். இதை எடுத்து தட்டில் கொட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ அது சுட்டுருச்சு. இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் வெடித்து வருது பாருங்கள். வெடிக்குது. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு கொஞ்சம் சாப்பிடு கேரட்டு பீட்ரூட்டு சாப்பிடு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். சாப்பிடு கேரட்டு பீட்ரூட் இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா வெங்காயம், கேரட்டு பீட்ரூட்டெல்லாம் நல்லா வதங்கினோன்னா கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடியாப்பம் இப்படி எடுத்து தட்டில் எடுத்து இப்படி வச்சுருக்கிறேன். இதை இப்போ உதுத்து விட்டு அதில் போட்டுருவோம். நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி, எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு இந்த மூடியில் இதில் கொஞ்சோண்டு இதில் ஒரு மூடி போட்டுருக்கேன். நல்லா கிளறிக்கலாம். லெமன் ஜூஸு, தேங்காய் பூ, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஹெல்த்தியாக ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகேயா?
ஹாட் பாக்ஸில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நான் வந்து ராகி சேமியா வரகு சேமியா அன்றைக்கி செஞ்சுருக்கோம். ராகியில் வரகு சேமியா செஞ்சுருக்கோம். வரகு சேமியா அணில் சேமியா விற்கிதில்ல, அதை வாங்கிட்டு வந்து இப்படி பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதுக்கு தொட்டுக்க சாம்பாரோ சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் அது மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். நான் வந்து வரகு சேமியா அப்படி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.